வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோண்ணா ஒரு ½ hour ஆயிருக்கும். இன்னும் ½ hourல ஒரு 150 இருக்கும். இதில் இந்த கட்டில் 150 பேக் புடி வச்சுருக்கேன். ஒரு ½ hourல பாருங்கள் காலியாக போகும். நான் வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அடிக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு நீங்கள் நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஏன்னா நானுமே 500 பேக் 3 நாள் 4 நாள் வச்சுருந்து கொடுத்ததெல்லாம் ரொம்ப நாள் ஆயிருக்கு. ஒரு வாரம் கூட வச்சுருக்கேன் நான். ஏன்னா எனக்கு அப்போ புதுசில் வந்து ஃபாஸ்ட்டு தெரியாது, ஸ்லோவாக அடிப்பேன். நான் ரொம்ப ஸ்லோவாக அடிப்பேன். ஆனாலும் என் நம்பிக்கை நான் தளர விடல. ஏன்னா என்னால் முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி எப்பவுமே நம்ம நம்பிக்கை தான் நம்மளுக்கு கை கொடுக்குமே. அது ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்மளால் முடியாதுன்னு பின் வாங்கவே வாங்காதீங்க. எது ஒன்று எடுத்தாலுமே இதுவரையும் நான் எதில் காலை வச்சாலுமே அதை சக்ஸஸ் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சோர்ந்துடாதீங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது நம்மளால் முடியாதுன்னு மட்டும் போகாதீங்க. எல்லாமே நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. அதுவும் பொம்பளைங்க நினச்சா கண்டிப்பாக சாதிக்க முடியும். அது ஒன்று மட்டும் மனசில் வச்சுருந்து கரெக்டாக நீங்கள் இது பண்ணுங்கள். உங்களுக்கு அது மாதிரி ஐடியா இருக்குது, சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். அதுக்காக மட்டும் நீங்கள் உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய உழைப்பு போட்டுனே இருங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். பாருங்க இப்போ காலி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக கட்டி வச்சிருந்தேன்ல, அதையும் எடுத்து கட் பண்ணிக்குவேன். ஏன்னா அந்த புடியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அதையும் யூஸ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் கட்டு எடுப்பேன். நான் 2வது கட்டு எடுத்து அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிச்சேன். எப்படி பார்த்தாலும் இது நான் குத்து மடிப்பாக சொல்கிறேன். ஒரு கட்டில் வந்து இதில் 150 இருக்கும். கட்டு இருக்கும், கட்டு தான் இருக்குது. அதையும் முடிச்சிடுவேன் நான். பாருங்க எடுத்தாச்சு. உங்களுக்கு ரொம்ப அப்படியே காமிச்சினே இருந்தாலும் லாங்காக போகும் வீடியோவில் தான் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் டைம் மட்டும் நோட் பண்ணி உங்ககிட்ட சொல்லி நிற்பேன். நான் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறேன் மட்டும் கீழே பாருங்கள். எவ்வளோ முடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 50 பேக் தான் இருக்குது அந்த 8 புடி. இங்கே வந்து பேக் காலி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து சரி அள்ளின்னு போகலாமேன்னு சொல்லிட்டு அந்த அள்ளறதுக்கு வந்துட்டேன். இதை எடுத்து தான் நான் மறுபடியும் ஜாயின் தைக்க ஆரம்பிக்கணும். அதுவும் இல்லாமல் மணி வந்து 2 மணி ஆயிடுச்சு. என் வயிறு பசிக்கு கூப்பாடு போட்டுச்சு. அதனால் நான் சாப்பிட்டு வந்து மிஷினில் உட்காருவேன். நான் சாப்பிட போகிற கேப்பில் இங்கே பாருங்கள், நான் அடிச்சு வச்சுக்கிட்டு எடுத்து என் தங்கச்சி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்குவா. தெரியுதுங்களா? இப்படி தான் நான் ஒரு வேலை செய்வேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கீழே இருக்கிற வேலையை அவங்க செஞ்சுக்குவாங்க. நான் மிஷின் விட்டு இறங்க மாட்டேங்க. எப்பயுமே பேக் திருப்பும்போது மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேனே. ஏன்னா கூட அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மிஷின் மேலேயும் நம்ம வேலை முடிச்சுட்டு கீழே வந்து வேலை செய்யும்போது வந்து என்னன்னா டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதனால் எனக்கு அது கொஞ்சம் கம்மி வேலை. ஏன்னா இருக்கிறவங்க செஞ்சுக்குவாங்க.